தந்தை, மைந்தன், தூயாவியாரின் திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்தும் ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஜெபம் செய்வோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற பிதாம், குமாரன், பரிசுத்த ஆவியர் என்னும் திரியேக கடவுளே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, இந்த பரிசுத்த நாளிலும் அதிகாலை பொழுதிலே உம்முடைய திரு சன்னிதானத்தில் வாஞ்சியோடு வந்திருக்கின்ற அடிமைகளை கர்த்தர் சந்திப்பீராக. உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் உடனிருப்பை எங்கள் வாழ்வின் எல்லா சூழல்களிலும் நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அருள் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு இரட்சகர் வழியாக மன்றாடி நிற்கின்றோம். எங்கள் அன்பின் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த தொழுகையின் தொடக்கமாகவும் 441 ஞான பாடலை பாடுவோம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களாம் ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் 441 ஞான பாடலை பாடுவோம். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களாட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறிற்றாட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களா வல்ல மீட்பர்தயாளத்தினால் மறு ஜன்ம குணமடைந்தீர்களாட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசிலா சுத்தமா
மாசில்லா சுத்தமாம் திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறி காட்டு கோட்டி என்ற தத்தினாம். முறைமுறையாக படிப்பதற்காக 15ஆம் சங்கீதத்தை முறைமுறையே படிப்போம். சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். சேர்ந்து தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய திரு சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் நான் வெறுமையானவன், நான் விரும்பாதவன், நான் வெறுக்கப்படத்தக்கவன் என்று நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, என்னில் இருக்கின்ற விரும்பாதவைகளை, வெறுக்கப்படுகின்றவைகளை, மற்றவர்கள் மனம் நோக என் வாழ்க்கையில் மனமகிழ்ந்த சமயங்கள் எல்லாவற்றையும் எண்ணி ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அறிக்கை செய்வோமா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டாலும் பாவம் அவரிடத்தில் இல்லை. இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவரே, ஒரு விசை கூட என்னில் ஒட்டி கொண்டிருக்கின்ற பாவ கரைகளை ஆண்டவர் சுத்திகரித்து என்னையும் உம்முடைய பிள்ளையாக உருவாக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி மன்றாடுவோமாம். யார் பரிசுத்தவான், யார் நீதிமான்? தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் தானே. தன்னை நியாயப்படுத்துகிறவன் அல்ல, தன்னுடைய அக்கிரமங்களை பாவங்களை ஒத்துக்கொள்ளுகிறவன். நான் பாவிதான் ஆண்டவரே என்று எவன் ஒருவன் தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுகிறானோ அவனுக்குத்தான் ஆண்டவர் நன்மைகளை அருளுகின்றார். அவன்தான் நீதிமான். ஆண்டவருடைய சமூகத்திலே 2 பேர் ஜெபிக்க சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு தன் நியாயங்களை எல்லாம் அடுக்கி வைக்கின்றான். நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கின்றேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் பரிசுத்தவான். இதோ நிற்கின்றானே ஆயக்காரன், அவனைப் போல அல்ல என்று சொல்லி மற்றவர்களோடு ஒப்பிட்டு தன்னை உயர்த்துகிறான். ஆனால் ஆயக்காரனோ
வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு, ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக மாற்றப்பட்டான். ஆண்டவருடைய சமூகத்தில், நான் பாவிதான் ஆண்டவரே, ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர், வாயென்று என்னை கூப்பிட்டீர், என் மீட்பரே வந்தேன் என்று நம்மை தாழ்த்துவோம். நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்ற இரத்தம் சிந்தினீ, வாயென்று என்னை கூப்பிட்டீர், என் மீட்பரே வந்தேன் அனைத்து ஆற்றலும் அளவில்லாத இரக்கம் நிறைந்த ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களான நாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிற நன்மைகளுக்காக நாம் நன்றி செய்ய வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்ற அந்த அனுபவத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போமா? கடந்த வாரம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணிகளைப் போல காத்து கொண்டார். நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், பயணங்கள் அனைத்தையும் பொறுப்பேற்று கொண்டார். வாழ்விலே சறுக்கி விழுந்த சமயங்கள் உண்டு, அங்கலாய்த்து நின்ற அனுபவங்கள் உண்டு, தவித்து நின்ற தருணங்கள் உண்டு. எல்லா சூழல்களிலும் உயிர்த்த ஆண்டவர் நம்முடனிருந்து நம்மை தேற்றினார், நம்மை தாங்கினார், நம்மை தப்புவித்தார். நன்றி செய்வோமாம். ஆண்டவர் எத்துணை நல்லவர். நம் வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. அவருடைய இரக்கம்தான் நம்மை தாங்குகிறது. அவருடைய கிருபைதான் நம்மை ஏந்தி வழிநடத்துகிறது. ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். எத்தனை நாவிருந்தாலும் ஆண்டவரை துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம், நன்றி செலுத்தலாம். ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? பக்தனோடு இணைந்து தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே என்ற வரிகளை பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக இம்மாத்திரம் துணை வைத்த பாத்திரம்
மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் ஒன்று திரட்டி நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்துக்கு நேராக ஏறெடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்தார் என்ற நிச்சயத்தோடு, அவருடைய பிள்ளையாக என்னை உருவாக்கினார் என்ற மகிழ்ச்சியோடு ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை உரிமையோடு கேட்க நாம் நம்மை தயாரித்து கொள்ளுவோம். விண்ணப்பங்களை கேட்கிறவரே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறவரே, இந்த காலை பொழுதிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் கவனிக்கிறீர். எங்களை நீர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறீர். எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கிற ஆண்டவராக நீர் இருக்கிறீர். அந்த அன்பிற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய திரு சன்னிதானத்திலே வந்து உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் ஆண்டவர் கேட்டு அருள் செய்வீராக. திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக வழிகாட்டுதல் இருக்கட்டும் சுவாமி. உயிர்த்த ஆண்டவர் எங்கள் உடன் பயணித்து எங்களை ஒவ்வொரு நிலைகளிலும் வழிநடத்துகிறார் என்று சொல்லுகிற அந்த நிச்சயத்தோடு கடவுளை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். காலை நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுவீர்கள். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னவர். திருச்சபையாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம் அப்பா. குறிப்பாக பயங்கரமான வெயிலின் கொடுமைகள் நிறைந்த இந்த நாட்கள் ஆண்டவரே, நீர் இறங்கி ஒரு மழையை தந்திரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி நன்றி. இருந்தாலும் வெயிலினுடைய தாக்கம் எங்களை இன்னும் அதிகமாக வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இறங்கி ஆண்டவரே கால சூழ்நிலைகளை மாற்றி மனுக்குலத்துக்கும் படைப்புகளுக்கும் மகிழ்ச்சியை கட்டளிடுகிற தெய்வம். எங்கள் வாழ்வு சூழல்களையும் ஆண்டவர் மாற்றி செழிப்பின் காலங்களை ஆண்டவரே நீர் தந்து ஒவ்வொருவரையும் மகிழச் செய்வீராக. பச்சிளம் குழந்தைகளை கர்த்தருடைய கரத்திலே தருகிறோம். பிள்ளைகளை தருகின்றோம். மாணவ செல்வங்களை தருகிறோம். வாலிப சகோதர சகோதரிகளை தருகிறோம். பெரியவர்களை தருகிறோம். மூத்த பெற்றோர்களை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் ஆண்டவர் தனித்தனியாக பேர் பேராக சந்தியும் சுவாமி. யார் யாருக்கு என்ன நன்மை தேவையோ ஒவ்வொருவருக்கும் உடைய நன்மைகளை நிறைவாக கட்டளிடுவீராக. பலவீனர்கள் சுகவீனர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலினால் நிறைத்து வழிநடத்துவீராக. மருத்துவமனைகளிலே இல்லங்களிலே சோர்ந்திருக்கிற மக்கள் ஏராளம் உண்டு. கர்த்தர்தாமே உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரத்தை நீட்டி, மகனே எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி பிள்ளைகளை தேற்றுவீராக. அருகாமையில் இருக்கிற மருத்துவமனையில் அறைகளிலே தங்கி சிகிச்சை பெறுகிற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருடைய உடனிருப்பு ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் சுவாமி, ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆண்டவரே, உயர் கல்விகளுக்காக முயற்சி செய்கிற பிள்ளைகள், படித்து பட்டம் பெற்றேன், ஒரு பணி எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி
முயற்சி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் சந்திப்பீராக. எங்கள் திருச்சபையின் குடும்பமாய் தூரமான இடங்களிலே, வெளியூர்களில், வெளிநாடுகளில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, குறிப்பாக இந்த தொழுகையை ஆன்லைன் வழியாக கவனிக்கின்ற, இந்த தொழுகையோடு தங்களை இணைத்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இல்லங்களிலே முடங்கி கிடக்கின்றவர்கள் உண்டு. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆர்வமிருந்தும் என் வாழ்க்கையில் முடியவில்லையே என்று சொல்லி சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த காலை பொழுதிலே இந்த தொழுகையோடு தங்களை இணைத்து கொள்ளுகிற போது உம்முடைய நன்மைகளை, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய திருக்காட்சியை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்கள் மூத்த பெற்றோர்களை கர்த்தர் சந்தியும் அப்பா. ஆண்டவருடைய அரவணைப்பு எங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பிள்ளைகளை வளர்த்தோம், ஆளாக்கினோம், உருவாக்கினோம், பிள்ளைகளுக்குரிய எல்லா காரியங்களையும் செய்தோம். பிள்ளைகள் பாராமுகமாக இருக்கிறார்களே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் உண்டு. கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளை தேற்றி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுவீராக, உடனிருந்து தேற்றுவீராக. ஆண்டவருடைய உடனிருப்பை எங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்வு நிலைகளில் எல்லா சூழல்களிலும் புரிந்து கொள்ளட்டும் அப்பா. எங்கள் நாட்டிற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் எப்படி நிர்ணயிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தார். உமக்கு சித்தமான தலைமைத்துவங்களை கர்த்தர் எங்களுக்கு தெரிவு செய்து தார். எங்கள் நாடு அனைத்து மக்களும் அனைத்து நன்மைகளையும் பெற்று வாழுகின்ற ஒரு நீதியுள்ள அரசாட்சியை நாங்கள் சொந்தமாக்கி கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. சுவாமி, தாழ்த்துகிறோம். உடைய வார்த்தைகளை படித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். மெல்லிய சப்தம் எங்கள் காதுகளிலே ஒலிக்கட்டும். சுவாமி, உடைய வார்த்தையே சத்தியம். தாழ்த்தி மன்றாடுகிறோம். கேட்டது சுருக்கம், கேட்க தெரியாத நன்மைகள் அநேகம். எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே இவைகளை வேண்டி நிற்கின்றோம். நல்ல தந்தையே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விளைவிக்கலேம். ஆமேன். அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி படிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. யோவான் 21:1 முதல் 14 வரை. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால்
அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின்மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எப்போதும் எங்களோடு வாசமாக இருந்து எங்களை கரம் பிடித்துக் கொள்ளுகின்ற அன்பு நிறைந்த நல்ல கடவுளை, ஆசீர்வாதமான இந்த வேளையிலும் உம்முடைய வசனத்தை தியானம் செய்ய நாங்கள் ஆயத்தப்படுகிற போது உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் உள்ளங்களிலே துணிக்கவும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கையாகவும் வாழ்வாகவும் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். பக்தி வாழ்வை பணியிடத்தில் வெளிப்படுத்த கற்றுத்தந்த இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசீர்வாதமான இந்த நாளின் காலை வேளையிலும் உயிர்த்த ஆண்டவரை பணியிடத்தில் அடையாளம் காணுதல் என்னும் சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையினை இணைந்து தியானம் செய்வதற்காக தெரிந்து கொண்ட வசனம் பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய முதல் பகுதி. யோவான் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய முதல் பகுதி. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்று அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற ஒரு அனுபவம். ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுவானவரோடு கூட இருந்த சீடர்கள் தங்கள் பழைய பணியிடத்திற்கு சென்றபோது தங்கள் பணி நிறைந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்கே இருப்பதை அடையாளம் காண்கின்ற ஒரு மகத்தான அனுபவம் தான் இன்றைய சிந்தனை. பணியிடத்திலே நாம் எப்படி ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்கின்ற ஒரு கேள்வியும் நமக்கு முன்பாக இருக்கிறது. பொதுவாக ஒரு பாடல் ஒன்று வருகிறது என்று சொன்னால் அந்த பாடலுக்கு பலர் நின்று கொண்டு நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி பலர் அந்த கூட்டத்திலே நின்று நடனமாடிக்கொண்டிருந்தாலும் அந்த பாடலிலே வரக்கூடிய ஹீரோ இல்லை என்றால் ஹீரோயின் யார் என்று சொல்லி நாம் எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். காரணம், மற்ற நடன கலைஞர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எளிதாக அவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்வதற்கு முடியும். அதே போல இப்போது அரசியல் களங்கள் சூடுபிடித்து கொண்டிருக்கிற ஒரு காலம். அநேக தொண்டர் படைகள் எல்லாம் சூழ்ந்து வந்தாலும் வருகின்ற தலைவர் யார் என்பதை எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். காரணம், அவருக்கு தனி மரியாதை கொடுத்து வாகனத்தில் அழைத்து கொண்டு வருவதனாலே யார் தலைவர் என்பதை அடையாளம் கண்டுகொள்வது எளிதான ஒன்று. ஆனால் அங்கு கூடியிருக்கிற தொண்டர்களை அடையாளம் கண்டுகொள்வது என்பது கடினமான ஒன்று. இப்போது நாம் பணி செய்யக்கூடிய இடம் எதுவாக இருக்கலாம். பணி செய்யக்கூடிய இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசுவானவரை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்பதை நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். ஒரு முறை அரசர் ஒருவர் தன்னுடைய நாட்டு மக்களை பார்ப்பதற்காக மாறு வேடம் அணிந்து அவர் செல்லுகின்றார்.
பகல் முழுவதும் சென்றுவிட்டு மாலை இரவு நேரம் களைப்போடு கூட உண்பதற்கு ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி ஒரு கிராமத்திலே சென்று சிலருடைய வீட்டினுடைய கதவுகளை தட்டுகின்றார். இரவு நேரம் அதிகமானபடியினாலே அந்த வீட்டில் இருந்ததிலே சிலர் கதவை தட்டுகின்ற போது சத்தம் கொடுத்து விரட்டுகின்றார்கள். சிலர் சத்தம் கொடுக்கவில்லை. யாரோ ஒருவர் வந்து இரவு நேரத்திலே தொந்தரவு செய்கிறார் என்று சொல்லி நினைத்துவிட்டு யாரும் கதவை திறக்கவில்லையாம். கடைசியிலே தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டாராம், அமைச்சருடைய வீடு அருகில் தானே இருக்கிறது, அவரிடத்திலே செல்லுவோம் என்று சொல்லி அமைச்சருடைய வீட்டின் கதவை தட்டுகின்றார். யாரோ வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கதவை திறந்து பார்க்கின்ற போது பரிதாபமான ஒரு நிலையிலே ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கின்றார். கந்தலான ஒரு ஆடை, தலையிலே பரட்டையான முடி, அழுக்கான உடல், அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நின்று கொண்டிருந்த அந்த மனிதரை பார்த்து ஏதோ பிச்சைக்காரர் என்று சொல்லி நினைத்து கொண்டார். என்ன வேண்டும் என்று கேட்டபோது சாப்பிடுவதற்கு ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி இந்த மாறுவேடம் போட்டிருந்த மன்னர் கேட்ட மாத்திரத்திலே அவருடைய காலில் விழுந்து, அரசே, ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை, என் வீட்டிற்குள்ளே வாருங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு வீட்டில் இருந்த எல்லாரையும் எழுப்பிவிட்டு அவரை அமர வைத்து விட்டு அவருக்கு தண்ணீர் கொடுத்து உணவு கொடுத்தாராம். இப்போது அந்த அரசர் கேட்டாராம், என்னுடைய தோற்றத்தை பார்த்து ஒரு பிச்சைக்காரனாகத்தான் உனக்கு தெரிந்தது, அப்படி என்றால் எப்படி நீ என்னை அடையாளம் கண்டு கொண்டாய் என்று கேட்டாராம். அப்போது அந்த அமைச்சர் சொன்னாராம், ஐயா, உங்களுடைய தோற்றமெல்லாம் ஒரு பிச்சைக்காரனை போலத்தான் இருந்தது, ஆனால் அனுதினமும் உங்களுடைய சத்தத்தை நான் அரண்மனையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்கள் சத்தத்தை கேட்டபோது நீர் அரசர் என்பதை நான் அடையாளம் கண்டுகொண்டேன் என்று சொன்னாராம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருமறையிலும் ஏசாவை ஏமாற்றி யாக்கோபு ஏசாவை போல வேடமழிந்து சென்றிருந்த போதிலும் கூட ஈசாக்கு அவனை தொட்டு தடவி பார்த்தபோது ஏசாவை போலத்தான் இருந்தது. ஆனால் அவனுடைய சத்தமோ யாக்கோபனுடைய சத்தம் என்று சொல்லி ஈசாக்கு தன் மகனை அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையும் அங்கே வருகிறதை பார்க்கலாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்முடைய பணியிடத்திலே, நாம் பணி செய்யக்கூடிய இடத்திலே எப்படி நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதை சிந்தனை செய்கின்ற நிலையிலே 2 காரியங்களை உங்களோடு கூட திருமறை சார்ந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது சிந்தனை, ஆபத்தில் அருகில் இருக்கிறதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே நம் அருகில் இருக்கிறதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். பொதுவாக ஆபத்து வருகிற போது நம்முடைய மனம் குமுறுகின்ற ஒரு வார்த்தை, ஐயோ, ஆண்டவர் என்னை விட்டு விலகி போய்விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகின்ற ஒரு அங்கலாய்ப்பு நமக்கு இயல்பாக வருவது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆபத்திலே நம்முடைய அருகில்தான் அவர் இருக்கிறார், நாம் அவரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சங்கீதம் 91:15 பார்க்கின்ற போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறார். ஆபத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற போது ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துகின்றவர். அதுதான் ஆபத்து நேரங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் என்றால், மனிதன் ஆபத்து வருகின்ற போது நம்மை விட்டு விலகி போய்விடுவான். ஆனால் ஆண்டவரோ ஆபத்து நமக்கு வருகின்ற போது மனிதர்கள் எல்லாரும் விலகி போனாலும் நம்மோடு கூட வந்து விடுவார். இயேசுவானவருக்கு ஆபத்து வந்தபோது இயேசுவோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் விலகி போனார்கள். இயேசுவோடு கூட 3.5 ஆண்டு காலம் செலவிட்டு அவருடைய சீஷர்கள் கூட விலகி போனார்கள். அந்த நிகழ்வை பார்க்கின்ற போது மார்க்கு நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 50 52 வரையுள்ள வசனங்களை பார்க்கின்ற போது 50வது வசனத்திலே அவரோடு கூட இருந்த எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 51வது வசனத்திலே பார்க்கின்ற போது, ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். துப்பட்டி என்று சொல்லுகின்ற போது ஒரு மேல் அங்கியை மட்டும், உள்ளே ஒரு ஆடையும் இல்லை, மேல் அங்கியை மட்டும் அவன் போர்த்தி கொண்டு இயேசுவுக்கு பின்னே போகிறான். அவன் போகிறதை பிடித்து கொண்டு போகிற போது இயேசுவுக்கு பின்னே போகிறான். இப்போது போர் சேவகர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால்,
இவனையும் பிடிக்கிறார்கள். பிடித்த மாத்திரத்தில் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், உயிர் கிடைத்தால் போதும் என்று சொல்லி அந்த மேல் அங்கியை அந்த போர் வீரருடைய கையிலே விட்டு நிர்வாணமாய் ஓடினான் என்று சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால், ஆபத்து வந்தபோது எல்லாரும் ஓடுகின்ற ஒரு நிலை. ஆனால் அதே நேரத்திலே சீடர்களுக்கு ஆபத்து வருகிற போது ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறதைத்தான் திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு 2 விதமான ஆபத்துக்கள் இந்த சீடர்களுக்கு வருகிறது. ஒன்று, வெளியே செல்வதற்கு பயம் நிறைந்த சூழ்நிலை வருகிறது. ரோம போர் வீரர்கள் தங்களை பிடித்து விடலாம், இல்லை என்று சொன்னால் சமய தலைவர்கள் தங்களை மறுபடியும் இயேசுவுக்காக பிடித்து கொண்டு போய்விடலாம் என்று சொல்லுகிற பயம் ஒரு புறத்திலே வருகிறது. ஆகவே தான் இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பூட்டிய வீட்டிற்குள்ளாகத்தான் சில நாட்கள் முடங்கி கிடக்கிறார்கள். இப்போது அடுத்த ஆபத்து வருகிறது. என்ன ஆபத்து என்று சொன்னால், பூட்டிய வீட்டிற்குள்ளாக முடங்கி கிடந்தால் வாழ்க்கைக்குரிய பிழைப்பு என்ன ஆவது? கொரோனா காலத்திலே நாம் எல்லாரும் பூட்டிய வீட்டிற்குள்ளாக முடங்கி கிடந்த போது எழுந்த ஒரு கேள்வி, அன்றைய தினத்திற்கான வேலைக்கு செல்லக்கூடிய மனிதர்களுடைய பிழைப்பிற்கான வழி என்ன என்பதுதான் அவர்களுக்கு கேள்வி. இங்கேயும் இயேசுவானவருடைய சீடர்களுக்கு இப்போது வயிற்று பிழைப்பதற்கான வழி என்ன என்ற ஒரு கேள்வி வரும். ஒரு பெரிய ஆபத்து அவர்களுக்கு இருக்கிறது. எப்படி வேலை செய்யாமல் இப்படி முடங்கி கிடப்பது என்று சொல்லுகிற நிலையிலே தான் பேதுரு தன்னோடு கூட இருந்த உடன் சீடர்களிடத்திலே சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன். எதற்காக? வயிற்று பிழைப்பிற்காக, பசியை போக்குவதற்காக, வாழ வேண்டும் என்பதற்காக தன்னோடு கூட இருந்தவரிடத்திலே சொல்லுகிறார், மீன் பிடிக்க போகிறேன், என் பழைய தொழிலுக்கு நான் போக போகிறேன் என்று சொல்லுகின்றான். ஒருவேளை ஆண்டவர் அவனை அழைத்த போது மனுஷரை பிடிப்பதற்காக அழைத்தார். இப்போது பேதுரு தன்னுடைய சூழ்நிலையை உணர்கிறான். என்ன என்று சொன்னால், எனக்கு நீ என்று எதுவுமே இல்லை, இயேசுவும் எங்களோடு கூட இல்லை, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி போகிற போது அன்றைய தினம் அவரோடு கூட 7 பேர் அவர்கள் மீன் பிடிப்பதற்காக திபேரியா கடலுக்கு போகிறார்கள். இரவு நேரம் முழுவதுமாய் அவர்கள் பிரயாசப்படுகின்றார்கள். ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. இப்போது அடுத்த ஒரு ஆபத்து என்ன என்று சொன்னால், வயிற்று பிழைப்பதற்காக பழைய தொழிலை செய்த போது கூட அதிலும் வழியில்லாத ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே நின்றபோது, அதிகாலை நேரம் வலையிலே மீன்கள் இல்லாதபடிக்கு, படவிலே மீன்கள் இல்லாதபடிக்கு விரக்தியான ஒரு நிலையிலே, களைப்பு நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே கடற்கரையை நோக்கி வருகின்ற போது அங்கே இயேசுவானவர் நிற்கிறதை இயேசுவனுடைய அன்பாயிருந்த சீடன் யோவான் அடையாளம் கண்டுகொள்ளுகின்றதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, விரக்தி நிறைந்த சூழ்நிலையிலே, ஆபத்து நிறைந்த சூழ்நிலையிலே, வாழ்வதற்கு இனி வழியில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற சீடரை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே நாம் நினைத்து பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை உண்டு. இனி வாழ்வதற்குரிய வழி என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடிக்கு முடங்கி போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஆபத்து நிறைந்த சூழ்நிலைகள் வருகின்ற போது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் விலகி செல்லக்கூடிய ஒரு நேரங்களிலே நம்மோடு கூட ஆண்டவர் இன்னும் இருக்கிறார் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவருடைய நடத்துதலை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியும் என்று சொன்னால் எந்த விதமான சந்தேகமில்லை. 4வது வசனத்திலே பார்க்கின்ற போது, யோவான் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று முதலில் சீஷர்கள் அறியாமல் இருந்தார்கள். சீடர்களுடைய ஆபத்திலே இயேசுவானவர் அருகில் நிற்கிறார் என்பதை கடைசியிலே தான் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளுகின்றார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பணி செய்யக்கூடிய இடத்திலே நமக்கு ஆபத்துகள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது, நமக்கு மேல் இருக்கின்றவர்கள் நம்மை அதிகமாய் நெருக்கின்ற போது, ஐயோ எல்லாரும் என்னை ஒடுக்குகிறார்களே என்று சொல்லுகின்ற ஒரு நிலை வருகிற போது, ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தங்களுடைய தொழில் செய்த இடத்தில் எப்படி சீடர்கள் இயேசுவானவர் எங்கள் அருகில்தான் நிற்கிறார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டார்களோ, அதை போல அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற போது ஆண்டவருடைய நடத்துதலையும் அங்கே காண முடியும். 2வது சிந்தனை, அவமானத்திலே அதிசயமாய் நடத்துகிறதை அடையாளம் காண வேண்டும். ஒன்று, நம்முடைய ஆபத்திலே ஆண்டவர் அருகில் இருக்கிறதை அடையாளம் காண வேண்டும். 2வது, அவமானத்திலே அவமானப்படுகின்ற ஒரு நேரத்திலே ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்துகிறதை
அடையாளம் காண வேண்டும். பொதுவாக சொல்லுவார்கள், எந்த இடத்திலே நாம் அவமானப்படுத்தப்படுகிறோமோ அதே இடத்திலே ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்துவார். எந்த இடத்திலே நாம் வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மனிதர்கள் கொண்டு வந்து விடுகிறார்களோ, ஆண்டவரை சார்ந்திருக்கின்ற போது அதே இடத்திலே ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. அதற்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், யோசேப்பினுடைய வாழ்வு, தானியேலுடைய வாழ்வு. யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலிருந்தே அவமானம். சகோதரர்கள் அவனை நிந்தித்துக் கொள்ளுகின்றார்கள், துன்பப்படுத்துகின்றார்கள், விற்று விடுகிறார்கள், அடிமையாய் போய் விடுகிறார்கள். எல்லாம் சகிக்கக்கூடிய ஒன்றுதான். இப்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், தான் அடிமையாய் போயிருந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு அவமானம். போத்திபாருடைய மனைவியை தவறாக நடந்து கொள்வதற்கு இவர் முயற்சி செய்தார் என்று சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு, மிகப்பெரிய ஒரு அவமானம். வெளியே தலை நிமிர முடியாது, சிறை இடிந்தால் கூட வெளியே வர முடியாது. அந்த அளவிற்கு அவமானப்பட்டு கூனி குறுகி போன யோசேப்பை அதே இடத்திலே ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அது அதிசயம். தானியேல் மேல் குற்றம் சாட்டுவதற்கு எத்தனையோ முகாந்திரங்களை எல்லாம் தேடி குற்றப்படுத்தி கொண்டு சிறையிலே சிங்கத்தினுடைய கெபியிலே போட்டார்கள். ஆண்டவர் அவர் அருகிலே இருந்தார். அவமானப்பட்ட இடத்திலே அவர்களுக்கெல்லாம் அதிகாரியாய் ஆண்டவர் மாற்றினார் என்று சொன்னால் எந்த விதமான சந்தேகமில்லை. இயேசுவினுடைய சீடர்களுக்கும் அதே அவமானம்தான், இயேசுவினுடைய சீடர்களுக்கும் அதே அவமானம்தான் கிடைத்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கின்ற போது, பொதுவாக வேலைக்கு போகாதபடிக்கு ஊர் சுற்றக்கூடிய வாலிபர்களை பார்த்து நம்முடைய வழக்கத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, ஊதாரி என்று சொல்லுவோம் இல்லையா? வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றுறவங்களை பார்த்து ஊதாரின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் செய்கிற வேலையை விட்டு விட்டு ஊர் சுற்றுறவங்களை என்ன சொல்லுவோம்? ஒரு வேலை கிடைப்பது மிக அரிது, இல்லை என்று சொன்னால் ஒரு தொழில் செய்வது மிக அரிது. அதையும் விட்டு விட்டு ஊர் சுற்றுகிறவர்களை மிகப்பெரிய ஊதாரி என்று சொல்லி இந்த சமூகம் அடையாளப்படுத்தும். இயேசுவானவருடைய சீடர்கள் 3.5 ஆண்டு காலங்கள் தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். ஒருவேளை அந்த 3.5 ஆண்டு காலம் அவர்களுக்கு குறைவில்லாமல் இருந்தாலும் இப்போது அவர்களை சமூகம் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, இயேசு என்று ஒருவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். 3.5 ஆண்டு காலம் ஊதாரிகளாய் சுற்றித் திரிந்தார்கள். இப்போது வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு மிகப்பெரிய அவமானத்தை அவருடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதுவும் குறிப்பாக பேதுருவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது தொடர்ச்சியான அவமானங்கள் ஏராளம் உண்டு. இயேசுவானவரை பிடித்த போது எல்லாரும் ஓடி விடுகிறார்கள். ஆனால் 2 பேர் மட்டும்தான் என்ன செய்தாங்க? அரண்மனைக்குள்ள போனாங்க. எப்படி போனாங்க? அதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் உண்டு திருமுறையிலே. யோவான் நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் யாராவது வாசியுங்கள். யோவான் 18, 15, 16. சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். அடுத்த வசனம், பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவருடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான் என்று பார்க்கும். அந்த அறிமுகமான சீஷன் தான் யாரு? யோவான் இல்லையா? இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் யாருக்கு அறிமுகமாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமாக இருந்திருக்கிறார். ஆகவே தான் 2 பேரும் உள்ளே போகின்ற போது யோவானை யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லை. காரணம், பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமாயிருந்தவரை அறிந்திருப்பார்கள். யாரைத்தான் கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னால், யாரைத்தான் அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் பேதுருவைத்தான் அவமானப்படுத்துகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கின்ற போது வாசலிலே காவல் காக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ கேட்கிறார், இவனும் அவனோடு கூட இருந்தவன். அங்கே அவமானப்பட்டு வெளியே வருகின்றார். நான் இல்லை என்று சொல்லி மறுதலித்துக் கொண்டு 3 முறை நிற்கின்றார். சேவல் கூவுகிறது. இயேசு திரும்பி பார்க்கிறார். பார்க்க சகிக்காமல் மனம் கசந்து அழுகின்ற ஒரு நிலை. எவ்வளவு அவமானம்! அரண்மனையிலிருந்து ஆரம்பித்த அவமானம் இப்போது இயேசு கடற்கரையிலே அருகில் நிற்கிறதை கண்டபோது கூட அவன் அவமானப்படுகிறார். அதற்கும் ஒரு காரணம்,
தன்னிர்வாணியாக இருந்தபடியினாலே தண்ணீருக்குள்ளாக அவன் குதித்து விடுகின்ற ஒரு நிலை. எல்லா நிலையிலும் அவமானத்தை சந்தித்த பேதுருவை ஆண்டவர் அதிசயமாக நடத்துகின்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு நேரத்திலே ஒரு கட்டத்திலே பயந்து போனவர்கள், ஒரு கட்டத்திலே அவமானத்தை சந்தித்தவர்கள், ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய அருகிலிருந்து அவர்களை ஆற்றல் படுத்தின போது, ஆண்டவர் அவமானத்திலே அவர்களோடு கூட இருந்தது நிமித்தமாய் அவர்களை அதிசயமாய் மாற்றுகின்றார். சீடர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்களாய் மாறுகிறார்கள். யாரை கண்டு பயந்தார்களோ, யாரை கண்டு பயந்து பூட்டிய வீட்டிற்குள்ளாக முடங்கி கிடந்தார்களோ, இனி பிழைப்பிற்கான வழி இல்லை என்று சொல்லி பழைய தொழிலுக்கு திரும்பி சென்றார்களோ, மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி மனுஷரை பிடிப்பதற்காக எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அப்போஸ்தலர் 2:3 அதிகாரத்திலே பார்க்கின்ற போது ஆண்டவருக்காக வல்லமையுள்ள நற்செய்தியாளர்களாய் யாருக்காக பயந்து நின்றார்களோ அவர்கள் நடுவிலே துணிந்து பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகின்ற போது அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 15வது வசனத்திலே, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவமானத்தில் சூழ்நிலையிலே இருந்தவர்கள் எந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்திலே ஆண்டவர் அதிசயமாய் மாற்றுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பணி செய்கின்ற இடத்திலே ஆண்டவரை சார்ந்திருக்கின்ற போது, நம்முடைய பணியிடத்திலே ஆபத்துக்கள் வரும். ஆபத்துக்கள் வருகின்ற போது ஆண்டவர் நம்முடைய அருகில் இருக்கிறார் என்பதை முதலில் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒருவேளை நாம் பணி செய்யக்கூடிய இடத்திலே அவமானப்படுத்தப்படுகிறோம் என்று சொன்னால் அதே இடத்திலே ஆண்டவர் நம்மை அதிசயமாய் மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. சமீபத்திலே நம்முடைய திருச்சபையிலே வந்திருந்த ஒரு பெரியவர், சில நிமிடங்கள் அவரோடு கூட பேசிக் கொண்டிருந்த போது அவர் பகிர்ந்து கொண்ட சில காரியங்கள், ஒரு தனியார் துறையிலே பணி செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர், ஆனால் அதே நேரத்திலே ஆண்டவருக்காக ஊழியமும் செய்து கொண்டிருந்தவர். அவரோடு கூட பணி செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் பிற சமயத்தை சார்ந்தவர்கள். ஆகவே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இவரை குறித்து எந்தெந்த தவறுகள் வருமோ எல்லாவற்றையும் இவர் மேல் சுமத்தி விடுவார்களாம். அவர்கள் செய்யக்கூடிய தவறாக இருந்தாலும் அந்த தவறை யார் மேல் சுமத்துவார்கள் என்று சொன்னால் இவர் மேல் சுமத்தி விடுவார்கள். பொதுவான மீட்டிங் நடக்கின்ற போது எல்லாரும் குற்றப்பழியை சேர்ந்து இவர் மேல் சுமத்துவது நிமித்தமாக அங்கு இருக்கக்கூடிய மேல் அதிகாரி இவரை எல்லார் முன்பாகவும் அவமானப்படுத்துவாராம். அப்போது இவர் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம், இயேசுவுக்கு கிடைத்த அவமானம் போல எனக்கு கிடைக்கவில்லை, இது கொஞ்சமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய மனதிலே நினைத்து கொள்ளுவாராம். ஒரு நாளிலே என்ன நடந்தது என்று சொன்னால், எல்லாரும் பணி முடித்து போய் வருகின்றார்கள். இவர் மாத்திரம் தன்னுடைய அறையிலிருந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி எதிர்பாராத நிலையிலே அங்கு வருகிறார். அங்கு வருகின்ற போது ஒரு சில வாட்ச்மேன்கள் அங்காங்கே நிற்கின்றார்கள். இவர் மட்டும் இருந்து பணி செய்கின்றதை பார்த்து அவருடைய அறைக்குள்ளே வருகிறார். ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கின்றார். அடுத்தவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் இவர் செய்து கொண்டிருக்கிறதை கண்டு மிகுந்த ஆச்சரியப்படுகின்றார். இதுவரையிலும் இவர் பணியை சரியாய் செய்யவில்லை என்று சொல்லி சுமத்தின குற்றங்கள் எல்லாம் இப்போது பொய்யாக மாறி போகிறது. அடுத்த நாள் வருகின்ற போது இவருடைய பதவி உயர்ந்து ஒரு பொறுப்பை அவருக்கு கொடுக்கின்றார். மற்றவர்கள் எல்லாரும் வந்து நின்று பார்க்கின்றார்கள், இது எப்படி ஆனது என்று சொல்லி. இதுவரையிலும் யார் தன்னை அவமானப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அதே இடத்திலே கொண்டு ஆண்டவர் அவரை நிறுத்தினார். நிறுத்திவிட்டு சொன்னார், என்னுடைய பணி ஓய்வு வருகின்ற போது அப்படி ஒரு போஸ்ட் அதுக்கு இல்லை, அதை எடுத்து விட்டார்கள். அப்படி என்று சொன்னால் எனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின பொறுப்பு அது. அவமானப்பட்ட இடத்திலே ஆண்டவர் என்னை உயர்த்தினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பணியிடங்களிலே நெருக்கங்கள் உண்டு, பணியிடங்களிலே பிரச்சனைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறதை அடையாளம் காண்கின்ற போது, நம்முடைய அவமானத்திலே ஆண்டவர் அதிசயம் செய்கிறதை நம் அடையாளம் காண்கின்ற போது நிச்சயமாக நம்மை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு இருந்து இடைபடுவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் மூலமாக உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உட்பவித்து பிறந்தார்.
பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். திருமண அறிவிப்புகள். களியங்காடு சேகர திருச்சபையில் திரு சுந்தர் சிங் அவர்கள் மகன் எஸ் ஜெய்சிங்கும், புத்தளம் சேகரம் கோயில் விளை ஆயர் மண்டல திருச்சபையில் திரு மணிகண்டன் அவர்கள் மகள் சுஜியும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் எதிராக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 3 நாட்களுக்குள் சேகர ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு சிறப்பு அறிவிப்பாகும். கொட்டாரம் சேகரம் கரும்பாட்டூர் ஆயர் மண்டல திருச்சபையில் திரு நியூட்டன் அவர்கள் மகன் சாம் கோல்டனும், களியங்காடு ஆயர் சேகர திருச்சபையில் திரு ஜே தேவராஜசிங் அவர்கள் மகள் பிளஸ்ஸி அன்சிலாவும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 15 நாட்களுக்குள் திருச்சபை ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு முதலாம் அறிவிப்பு. இன்று சேகர பெண்களை கச்சங்க கூடுகை சரியாக 3 மணிக்கு நேசமணி நகர் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெண்கள் சங்க உறுப்பினர்கள் சேகர கூடுகையிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஆலயத்தின் அனைத்து கிளை சங்கங்களும் இன்றைக்கு வழக்கமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மட்டுமல்லாமல் இந்த வாரம் நடைபெறுகின்ற அனைத்து தொழுகைகளும் கூடுகைகளும் கிரமமாக நடைபெறும். இன்று மாலை நடக்கின்ற மாலை தொழுகை பரிசுத்த நற்கருணை தொழுகையாக நடைபெறும். ஆகவே திருச்சபையின் மக்கள் இந்த தொழுகையிலும் உற்சாகமாக கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் வீட்டு ஜபக்கூட்டம் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு வாத்தியார் விலையில் திரு டி ரூபன் ஜபக்குமார் முன்னாள் டீக்கனார் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். இல்ல கூடுகையிலும் திருச்சபையின் மக்கள் உற்சாகமாக கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கான காலாண்டு தேர்வு சரியாக 2 மணிக்கு நடைபெறும். திருமறைப்பள்ளி பிள்ளைகள் ஆசிரியர்கள் அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு உபவாச கூடுகை நடைபெறும். இந்த உபவாச கூடுகையை அருள் திருப்பி ஆஸ்டின் சாம் குழுவினர் தாளக்காண்பளை அவர்கள் பொறுப்பேற்று நடத்துகிறார்கள். உற்சாகமாக திருச்சபையின் மக்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சங்க தொழுகையிலே 399 குடும்பத்தினரால் படைக்கப்பட்ட சங்க காணிக்கையின் மொத்தம் 1,49,600 ரூபாய். காணிக்கையாக படைத்த குடும்பங்களுக்கு கடவுள் தாமே அதற்குரிய நன்மைகளை கொடுப்பாராக. இன்னும் காணிக்கை படைக்காதவர்கள் வருகின்ற நாட்களிலே உங்களுடைய சங்க காணிக்கைகளை ஆலயத்திலே கொண்டு வந்து படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய சபையின் 203வது சபை நாள் நன்றி எறிதல் தொழுகை மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிறு காலை தொழுகையுடன் நடைபெறும். நன்றி எறிதல் காணிக்கை கவர் இந்த வாரம் முதல் உங்கள் இல்லங்களிலே தரப்படும். கடந்த ஓராண்டில் 75 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் தங்கள் விவரங்களை சபை செயலரிடம் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வருடம் VBS மே மாதம் 12ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறும். நம்முடைய
பிள்ளைகள், திருச்சபையின் மக்கள், உறவின் மக்கள் அனைவரும் இந்த விபிஎஸ்ஸிலே உங்களை இணைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அருகாமையில் இருக்கின்ற மற்ற சமய நண்பர்கள் நீங்கள் இதற்காக சொல்லி பிள்ளைகளை அழைத்து வர நீங்கள் உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் மே மாதம் 24, 25, 26 தேதிகளில் நம்முடைய சபையின் நற்செய்தி பெருவிழா கூட்டங்கள் நடைபெற ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரி பத்மா முதலியார் அவர்கள் ஆண்டுடைய செய்தியை நமக்கு தர இசைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருவை இன்பராஜன் கட்டையன்விளை காலம் சென்ற தனது மனைவி சுகந்தி இன்பராஜன் நினைவாக ஏழை மாணவர் கல்வி உதவிக்காக ரூபாய் 5500 ஞாபக நிலைவர நிதியாக தந்திருக்கிறார்கள். கடவுள் தாமே இந்த குடும்பத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவாராக. புதிய ஆர்கன் காணிக்கை திருமதி பாபின் ரோஸ் ஸ்டான்லி கூடுதலாக 1000 ரூபாய், திரு ஜே சாம் அருள் வேதராஜ் கூடுதலாக ரூபாய் 300, செல்வி ஆர் குளோரி சரோஜினி கூடுதலாக ரூபாய் 550. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பேராயத்திற்குட்பட்ட சிஎஸ்ஐ மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகின்றது. நம்முடைய மெட்ரிகுலேஷன் பள்ளி நம்முடைய மாவட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஆங்கில பள்ளி என்பது நாம் அறிந்திருக்கின்றோம். சிஎஸ்ஐ மாணவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் எல்லாம் உண்டு. ஆகவே உங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளியிலே நீங்கள் சேர்த்து கற்றுக்கொள்ள வாய்ப்பு கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கான முழு விவரங்களும் நோட்டீஸ் போர்டிலே போடப்பட்டிருக்கிறது. அதை போல நம்முடைய பேராயத்தினுடைய சிஎஸ்ஐ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தோவாளை இன்ஜினியரிங் கல்லூரியிலும் மாணவர் சேர்க்கைகள் நடைபெற்று வருகின்றன. +2 முடித்த பிள்ளைகள் தொடர்ந்து மேல் படிப்புக்காக இன்ஜினியரிங் படிப்பதற்கு நம்முடைய கல்லூரியிலே நீங்கள் இணைந்து படிக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அநேக பாடத்திட்டங்கள் இங்கே முறையை வைக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் சிஎஸ்ஐ மாணவர்களுக்குரிய சலுகைகளும் உண்டு. அதிகப்படியான நல்ல மதிப்பெண் பெற்று முன்னேறிய பிள்ளைகளுக்கு சலுகைகள் மட்டுமல்ல, உதவிகளும் ஸ்காலர்ஷிப்புகளும் தரப்படும். ஆகவே இதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு உங்கள் பிள்ளைகளை நம்முடைய தோவாளை இன்ஜினியரிங் கல்லூரியிலே அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிகமான விவரங்களுக்கு நீங்கள் நோட்டீஸ் போர்டிலே அணுகி உரியவர்களை தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வருகின்ற வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி நம்முடைய நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது என்பது நாம் அறிந்திருக்கின்ற உண்மைதான். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வாக்களிப்பது நம்முடைய கடமை. கண்டிப்பாக ஒவ்வொருவரும் உங்கள் வாக்குகளை வாக்குச்சாவடிக்கு சென்று கண்டிப்பாக நீங்கள் வாக்களிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்களிலே நாம் ஒருவேளை சோம்பலாக இருந்துவிடக்கூடாது. குறிப்பாக கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து ஒரு குற்றச்சாட்டு வாக்களிப்பதிலே ஆர்வம் குறைவு என்று. ஆகவே நான் வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்காக நீங்கள் ஜெபிக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொழுகைக்கு நிறைவாக 233ஆம் கீர்த்தனை பாடல் ஓஹோ பாவத்தினை விட்டோடாயோ என்ற 233வது கீர்த்தனை பாடலை பாடும். அன்பை நாடாயோ
செய்வதால் புவி மீது ஓகும் பாவத்தினை விட்டோடாயோ. உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ. ஐயோ என் மனமே வையகம் வனமே அழியா உலகில் அன்புற்றனு தினமே ஓகும் பாவத்தினை விட்டோடாயோ. உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ. ஜெபிப்போம். உயிர்த்த ஆண்டவர் நம் பணியிடங்களில் ஆபத்தான வேளைகளில் நம் அருகில் இருந்து நம்மை ஆற்றல் படுத்துபவர். நம் பணியிடங்களில் உயிர்த்த ஆண்டவர் அவமானங்களை சந்திக்கின்ற பொழுது நம்முடனிருந்து வெகுமானங்களை நமக்கு வழங்குகிறவர். ஆமாண்டவரே, எங்கள் வாழ்வு நிலைகளில் எங்கள் பணியிடங்களில் உயிர்த்த ஆண்டவரை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்வதற்கு எங்களுக்கு ஞானம் தேவை. உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தில் உயிர்த்த ஆண்டவரை எங்கள் பணிவிடங்களில் நாங்கள் அடையாளம் கண்டு இன்னும் எங்கள் வாழ்வு நிலைகளில் உமக்கு சான்றாளர்களாக வாழ ஆண்டவர் எங்களுக்கும் அருள் தாரும் ஐயா. உம்முடைய வார்த்தை கேட்ட நாங்கள் எங்கள் சிந்தனைகளை ஒரு விசை கூட நாங்கள் கூர்மையாக்கி உயிர்த்த ஆண்டவரோடு பயணிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற அந்த நிச்சயத்தோடு முன்னேறி செல்ல அருள் தார். உம்முடைய வார்த்தை தந்த அன்பு மகனை கர்த்தர் ஆசீர்வதியும். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் லீதியாளின் உள்ளமாக மாற்றும். 30, 60, 100 பலன்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள்தார். எங்களை அர்ப்பணித்தோம் என்ற அடையாளமாக தந்திருக்கிற நன்றி படையல்களை கர்த்தர் அங்கீகரியும் ஆசீர்வதையும் உடைய நாம மட்டும் மகிமையடையட்டும். அப்பா, படைத்திருக்கிற கையின் காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், மாதாந்திர நன்றி படையல்கள், பிறந்த நாள் காணிக்கைகள், திருமண நினைவு நாள் காணிக்கைகள், பொருத்தனையின் காணிக்கைகள், பொருள் காணிக்கைகள், சுய உறுப்பு உண்டியல் காணிக்கைகள், சங்க காணிக்கைகள் என்று சொல்லி அத்தனை காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரியும் ஆசீர்வதியும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களையே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதரை இந்த உலகத்துக்கு ஒப்பற்ற படையலாக தந்த ஆண்டவருக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்திவிட முடியும். சுவாமி, எங்களையே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். குறைகள் குற்றங்களை தயவாக மன்னியும். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு ரட்சகர் வழியாக மன்றாடி நிற்கின்றோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே. தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியானவரின் இணையராத நட்பும் உறவும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் இனிவரு சதா காலங்களிலும் நிறைவாய் நின்று நிலைப்பதாக. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே